சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நம்ம சம்மர்னாலே எல்லாத்துக்கும் ஜூஸ், ஐஸ்கிரீம் தான் ஞாபகம் வரும். இப்போ நம்ம ஹெல்த்தியான ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ வெள்ளரிக்காய் ஜூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். 2 வெள்ளரிக்காயில் நான் இப்போ 1 மட்டும் நான் பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரு வெள்ளரிக்காயில் நம்ம கழுவி தோல்லாம் சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இப்போ 1 கப் வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். மிளகுத்தூள், உப்பு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இஞ்சி அரை துண்டு எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வெள்ளரிக்காய் கட் பண்ணதை எல்லாம் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இப்போ நம்ம தண்ணி அரை கிளாஸ் ஊற்றிக்கோங்க. கடைசியாக பார்த்துட்டு ஊற்றிக்கலாம், ஏன்னா வெள்ளரிக்காயிலே தண்ணி நிறையா இருக்கும் அரைச்சிங்கன்னா. இப்போ இஞ்சி அரை துண்டு போட்டுக்கலாம். இது கூட மிளகுத்தூள், உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா லெமன் கூட புழிஞ்சிக்கலாம். இப்போ நான் புளியில் இந்த டேஸ்ட்டே நல்லா தான் இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம வடிகட்டிக்கலாம், ஏன்னா திப்பி திப்பியாக இருக்கும், அப்படியே குடிக்க முடியாது. இப்போ வடிகட்டிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா இப்போ வடிகட்டிட்டோம். வடிகட்டினதை நம்ம இப்போ ஒரு டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான குக்கும்பர் ஜூஸ் தயார். வெயிலுக்கு ரொம்ப நல்லது. டெய்லி இந்த மாதிரி ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எடுத்துகிட்டு வாங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளரிக்காயில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. பெரியவங்கலேருந்து சிறியவங்க வரைக்கும் எல்லாருமே